அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் நம்மளுக்கு ஜேடிஓ எக்ஸாம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்கும் கேட்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மாடுலேஷன், கம்யூனிகேஷன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷனில் மாடுலேஷன் ஏன் தேவை, அங்கே ஃப்ரீக்குவென்சி அண்ட் வேவ் லென்த் அந்த மாடுலேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றத பேசிக் கான்செப்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்டில் உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் வேரியிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹை ஃப்ரீக்குவென்சி கேரியர் according to a low frequency signal is called modulation. அதான் modulation அப்படின்றாங்க. Process of varying characteristics of high frequency carrier according to a low frequency signal is called modulation. Modulation is performed at transmitting end. Modulation எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா transmitting endல தான் நடக்கும். Demodulation தான் நம்மளுக்கு receiving endல நடக்கும். ஓகேவா? demodulation நம்மளுக்கு receiving endல நடக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 characteristics that may be varied are 3 characteristics இந்த மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆம்ப்ளிடியூடு சேஞ்ச் ஆகும், ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகும். ஆம்ப்ளிடியூடு சேஞ்ச் ஆகும், ஃப்ரீக்குவென்சி, ஃபேஸ் மூணுமே சேஞ்ச் ஆகும். ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்குவென்சி, நம்மளுக்கு ஆங்கிள், ஃபேஸும் என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகும். The low frequency information signal is called modulating signal, or we can say message signal. Modulating signalனாலும் கரெக்டு தான், மெசேஜ் சிக்னல்னாலும் ஒன்று தான். இன்ஃபர்மேஷன் சிக்னல், ஏன்னா அந்த சிக்னலில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்ஃபர்மேஷன் சிக்னல் இது எல்லாமே என்ன சிக்னல் தான், லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் தான். கேரியர் மட்டும் தான் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் யூஸ் டு கேரி இன்ஃபர்மேஷன். ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலுக்கு பேர் கேரியர் சிக்னல். மெயின் ரீசன் ஃபார் மாடுலேஷன் இன் லாங் டிஸ்டன்ஸ் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் இஸ் டு ரெடியூஸ் ப்ராக்டிக்கல் ஆண்டனா சைஸ். லாங் டிஸ்டன்ஸ் ரேடியோ டிரான்ஸ்மிஷனில் மாடுலேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின் ரீசன் அப்படின்னா ரெடியூஸ் ப்ராக்டிக்கல் ஆண்டனா சைஸ். டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வெரி லோ ஃப்ரீக்வன்சி ஆடியோ ரெக்வயர்ஸ் an antenna that is very large. Transmission of very low frequency audio requires an antenna that is very large. Modulation makes radio transmission practical by shifting the information to a radio frequency carrier. One objective of modulation is ease of radiation. Next, modulation can be used for adjustment of bandwidth. According to the text, according to the text, signal to noise ratio can be improved by increasing bandwidth. Next, modulation permits signal frequency to be shifted to an assigned value. Modulation can increase the number of transmission channels. Modulation எதை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சேனலை இன்க்ரீஸ் பண்ணுது. மாடுலேஷன் பெர்மிட்ஸ் ரிடக்ஷன் இன் ஆண்டனா ஹைட். மாடுலேஷன் பெர்மிட்ஸ் ரிடக்ஷன் இன் ஆண்டனா ஹைட். அடுத்து, ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வேரிஸ். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி கேரியர் இஸ் சேஞ்ச்டு. In accordance with the message signal. In AM, carrier frequency remains unchanged. In AM, carrier phase is constant. The AM waveform consists of a carrier whose amplitude follows the modulating voltage. The modulation index of AM is denoted MA. AM modulation index is also called
depth of modulation. Okay.